ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்கப்பா. வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா புளிக்குழம்பு. புளிக்குழம்புக்கு தேவையானது என்னதுன்னா, புளி நல்லா கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். புளி நீங்கள் ஊற வைக்கும்போது நல்லா சுடுதண்ணில் ஊற வச்சிங்கன்னா நல்லா கசங்கி புளியும்போது நல்லா வந்துடும். அந்த சக்கையில் புளியே ஒட்டாது, சூப்பராக வந்துடும். சுடுதண்ணில் போட்டு ஊற வச்சுக்கோங்க. உங்களுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதால தான். தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னா, கடுகு, கடலப்பருப்பு, உடைச்ச கருப்பு உளுந்து. நம்மளோட வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் அந்த உளுந்து தான் போடுவேன்னு சொல்லி நல்ல மணமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வரமிளகாய், கருவேப்பிலை, நிலக்கடலை பயிர் வறுத்து தோல் எடுத்து நல்லா ரெண்டு ரெண்டாக உடச்சிருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்களா, வெந்தயத்தூள். இன்றைக்கி நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி நாங்கள் வெந்தயம் மட்டும்தான் வறுத்து நுணுக்கி போடுவோம், கடைசியில் குழம்பு இறக்கும்போது போடுவோம். இது இன்றைக்கி நான் டிஃப்ரெண்ட்டாக என்ன செஞ்சுருக்கிறேன்னா, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சமாக வரமல்லி, வெந்தயம் 4 மட்டும்தான். வெந்தயம், வரமல்லி, ஜீரகம், மிளகு இது 4 வெறும் வடச்சட்டியில் போட்டு லைட்டாக கருகி போகாத அளவுக்கு நல்லா வறுத்து அம்மியில் போயிட்டு நுணுக்கிட்டு வந்துட்டேன் நைஸாக. மிக்சியில் போட்டுக்கணும். மிக்சி தான், நாங்கள் மிக்சியில் போடல, அம்மி இருக்கிறதெல்லாம் அம்மியிலே அரைச்சிக்கிறது. அதனால் அம்மியில் வச்சு நைஸாக அரைச்சாச்சு. ரொம்ப நைஸ் கிடையாது, கொஞ்சம் தான் இருக்கும். ஓகேவா? இந்த புளியிலே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்லேயே மஞ்சத்தூள் போட்டுருங்க. உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டலாம், அதிகமாக போட்டுறாதீங்க, மஞ்சள் வாடை வந்துடும். அது மாதிரி உப்பும் போட்டலாம் போதும். இதுக்கப்புறம் குழம்பு கூட்டி வச்சதுக்கப்புறம் என்ன தேவையோ உப்புலாம் அளவோடு யூஸ் பண்ணணும். ஏன்னா அதிகமாக போய்டும், கரிச்சிச்சின்னா ஒன்றும் பண்ண முடியாது. உப்பு இல்லாமல் இருந்தால் கூட சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் உப்பு அதிகமாக போயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதை சேஞ்ச் பண்ண திரும்ப டேஸ்ட் மாறிடும். சரிப்பா, தாளித்து விடலாம். கொஞ்சம் இடம் சங்கடமான இடம்தான். இங்கே வறுத்து எடுத்தோம்னா வெளிச்சம் தெரியாது, அதனால்தான் கொஞ்சம் வெளியில் கொண்டு செஞ்சுக்கலாம். அம்பிடுதேன். அடுப்பத்தை வச்சுக்கலாம். சங்குங்க வாசங்க செத்த எண்ணெய் மட்டும் பிரித்து ஊற்றுங்க. படுத்துட்டியா? ஒரு நிமிஷம் இருங்கப்பா, எண்ணெய் இல்லை, பாக்கெட்டில் இருக்குது, பிரித்து ஊற்றணும். நான் அதை மறந்துட்டேன். ஒரு நிமிஷம். நேற்று வாங்கிட்டு வந்தது. நாங்களாம் சுத்தமான கல்லெண்ணெய்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. பாமாயில் கல்லெண்ணெய் இப்படி கலந்து வர்றது தான். சும்மா கம்மியான ரேட்டு பொருள் தான் வாங்குவோம். இந்த கோல்டு வின்னர், சன்ஃப்ளவர் ஆயில் அப்படிலாம் வாங்க மாட்டோம். உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதுமாரி வாங்கிக்கலாம். அவங்களும் என்ன எண்ணெயை சமைச்சா உடம்புக்கு சேருமோ அதுமாரி வாங்கி சமைச்சிக்க வேண்டியது தான். ஒரு நிமிஷம்ப்பா, வாங்கப்பா. எண்ணெய் பிரித்து ஊற்றியாச்சு. உங்களுக்கு எண்ணெய் கம்மியாக வேணுமா கம்மியாக ஊற்றிக்கலாம், எண்ணெய் எச்சா வேணுமா எச்சா ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் உண்டனை தான் போடுவேன். எனக்கு எண்ணெய் நிறையா இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் புளிக்குழம்புலாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து இருந்தால் நல்லாயிருக்கும். இதையே நான் குழம்பு கூட்டி வச்சு பார்ப்பேன், எண்ணெய் கம்மியாக இருக்கிற முன்னே திரும்ப குழம்புலாம் கூட்டி வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஊற்றிக்குவேன். ஒரு நிமிஷம் இருங்க, விளக்கெண்ணெய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது பாருங்கப்பா, இது விளக்கெண்ணெய். சும்மா கொஞ்சமாக விட்டுக்கலாம், ஆனால் விளக்கெண்ணெய் விட்டால் நல்லா டேஸ்ட்டு வரும். விளக்கெண்ணெய் போட்டுக்கலாம். உங்களுக்கு விளக்கெண்ணெய் எந்த வடையும் வராது, நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். விளக்கெண்ணெய் போட்டால் தான் புளிக்குழம்புன்னு கொஞ்சம் டேஸ்ட்டு குடிக்கும். அதனால் நான் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் போட்டுக்கிறேன். விளக்கெண்ணெய் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதா தெரில.
நீங்கள் வந்து கடையில் விளக்கெண்ணெய் கொடுங்க சமையலுக்கு போடுற அது ஒரே மாதிரி தான் விளக்கெண்ணெய் வந்து பூஜைக்கு அதுக்கெல்லாம் தனியாக கிடையாது. ஒரே மாதிரி தான் விளக்கெண்ணெய் மட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ நல்லெண்ணெய் கூட தீபத்துக்கு ஏற்ற மாதிரி சமையலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஆனால் விளக்கெண்ணெய்ன்றது ஒரே மாதிரி தான் இருக்கும். சிம்மில் வச்சுருந்தேன். இப்போவே 5 நிமிஷம் ஆயிடுச்சு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே. இது சிம்பிளாக முடிஞ்சிரும்ப்பா, அவ்வளோதான். எல்லாம் தாளிச்சு விட்டு ஊற்றிட்டு அம்பிட்டு தான் வேலை முடிஞ்சுது. எண்ணெய் ரொம்ப காஞ்சதுக்கப்புறம் போட்டோம்னா கடுகு கருகிடும். சரிங்களா? லைட்டாக காஞ்சிருக்கும் போது போட்டால் தான் எண்ணெய் பொரியறதுக்கு கடுகு பொரியறதுக்கு சரியாக இருக்கும். நான் அதை நிறைய டைம் எண்ணெய் ரொம்ப காய விட்டு போடுவேன். கடுகு கொட்டிட்டு பருப்பு இருக்கிறதுல கடுகு கருகி விடும். நேற்று இது ஒன்றும் பெஸ்ட்டான சமையல் இல்லை. சாப்பாடு, முருங்கைக்காய் சாம்பார். அதான் வீடியோ எதுவும் எடுக்கலை. இதே இந்த கடலப்பருப்பு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபுல்லாக எண்ணெயில் போட போகிறதில்ல. சும்மா வாசனை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி இந்த உளுத்தம்பருப்பு போட்டு கடலப்பருப்பு போட்டு அந்த நிலக்கடலை பயிரும் போட்டு ஒரு வாட்டி குழம்பு இறக்கி போகிற நேரத்துக்கு போட்டோம்னா பொறுன்னு நல்லாயிருக்கும். இப்போ போட்டோம்னா குழம்பு கொதிக்கும் போது நமுத்து போயிடும், அதில் வெந்து போயிடும். எனக்கு அந்த மாதிரி பிடிக்காது வேகணும். இல்லை எனக்கு பொறப்பு பிடிக்காது, என்னால் மெல்ல முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே இப்போ எண்ணெயில் போட்டுடலாம். நம்ம சும்மா வாசனைக்கு மட்டும் இப்படி போட்டுருவேன். கடலப்பருப்பு போட்டிருக்கேன், கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். உளுத்தம்பருப்பு. ஐயோ, இதில் மெயின் விஷயம் என்னென்னா நான் பூண்டு காமிக்கவே இல்லை. மெயின் புளிக்குழம்புக்கு பூண்டு தான் செம்ம ரெசிப்பியே. உங்களுக்கு நான் பூண்டு காமிக்கவே இல்லை, சாரி. பூண்டு வந்து போட்டுக்கோங்க, பூண்டு நிறைய போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். நான்லாம் பூண்டு இருந்தால் மட்டும்தான் புளிக்குழம்பு வைப்பேன், இல்லைன்னா வைக்க மாட்டேன். அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் பூண்டு வந்து நல்லா சேர்த்தே போட்டுக்கோங்க, அவ்வளோ நல்லது பூண்டு சாப்பிட்றது. பூண்டு போட்ட உடனே கருவேப்பிலை, நல்லா பச்சை கருவேப்பிலை எண்ணெயில் எப்படி பொரியுது பார்த்தீங்களா? நீங்கள் எந்த சமையல் செஞ்சாலுமே எண்ணெயில் பொரியிற மாதிரி கருவேப்பிலையை போடுங்க. வெங்காயம் போட்டதுக்கப்புறம் போடக்கூடாது. கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் தான் வெங்காயமே போடணும். அப்போ தான் நல்ல மணமாக இருக்கும். பூண்டு வந்து கொஞ்சம் நல்லா பொரியும். இதிலே வந்து நீங்கள் லாஸ்ட்டில் உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு கொட்டுறதுக்கு அப்படிலாம் போட வேணாம், குழம்போடு நல்லா வேகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் எப்படி போடுறீங்கன்னா கடுகு போட்ட உடனே இந்த பருப்பு போட வேணாம். பார்த்திங்களா, பூண்டு மிளகாத்தூள்ல கொஞ்சம் லைட்டாக கருகி போன மாதிரி இருக்குது. அதனால் பூண்டு கருவேப்பிலாம் போட்டதுக்கப்புறம் இப்படி ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் கடலப்பருப்பு உளுந்து போடுங்க. இதில் பொரிஞ்சிடும். நாம்ளே ஐடியா பண்ணி செஞ்சுக்கிறது தான். ஏன்னாங்க பாருங்கள், கொஞ்சம் கருப்பாக இருக்கா, ஏன்னா பூண்டு வந்து இன்னும் கொஞ்சம் செவரணும். நல்லா எண்ணெயில் வந்து பொரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும் பூண்டு. பார்த்திங்களா, கொஞ்சம் செவந்து இருக்குது, இன்னும் கொஞ்சம் செவரணும். அப்போ என்ன பண்ணோம், அடியில் இருக்கிற பருப்புலாம் கருகி போயிடும். அப்போ பூண்டு கடுகு போட்டோடனே பூண்டை ஃபஸ்ட்டு போட்டு கருவேப்பிலை போட்டுட்டு, நான் அப்படி தான் போடுவேன். அப்புறம் வீடியோ வழக்கத்துக்கு எப்படி போடணுமோ அதுமாரி போட்டுட்டேன். நம்ம மாடலில் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். மொத்தம் குழம்புல இருந்தால் சேர்ந்து கொஞ்சம் கருப்பாக போயிடுச்சு. பார்த்திங்களா, பூண்டு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் இப்படி ஒதுக்கிட்டோம்னா எண்ணெய் நிற்கும். இதில் உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு போட்டோம்னா நல்லா பொரிஞ்சிடும். பூண்டு பாருங்க கொஞ்சம் நல்லா செவந்துருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா வரமிளகாய், சரிங்களா,
வரமிளகாய் போட்டு இப்போ கொஞ்சம் நல்லா செவந்துருக்கு. அடுத்தது புளி தண்ணி ஊற்றிக்கலாம். அப்படிதான் தண்ணியாக ரொம்ப தண்ணியாட்டம் கரைக்கூடாது. புளி நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சு நல்லா கெட்டியாக கரைச்சிக்கோங்க. லைட்டாக அதில் ஒட்டியிருக்கு இல்லையா மஞ்சத்தூள், உப்பு, புளியெலாம், அதெல்லாம் வந்து கிணத்தோடு இப்படி சுற்றி அதெல்லாம் சேர்த்து அப்படி ஊற்றிக்கோங்க. லைட்டாக கொஞ்சமாக தண்ணி. இந்தளவுக்கு தண்ணி பதமாக இருந்தால் போதும். ரொம்ப புளி கெட்டியாகவும் இருந்தாலும் கொதிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. இந்தளவுக்கு தண்ணி பதமாக இருந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் தண்ணிலாம் சுண்டி போய் குழம்பு கிடைக்கும் போது நல்லாயிருக்கும். ஆனால் நல்லா குழம்பு இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா சுண்டுற அளவுக்கு கொதிக்க வைக்கணும். சரிங்களா? மஞ்சத்தூள், உப்பெல்லாம் போதும். இதுக்கு மேலே நம்ம வந்து குடிச்சு பார்த்துட்டு உப்பு மட்டும் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் இதுக்கு மேலே போடக்கூடாது. நான் அப்படியே போட்டேன் பார்த்தீங்களா புளியில். அவ்வளோதான்ப்பா. நீங்கள் இதோட முடிச்சுக்கிற மாதிரி தான் முடிச்சிக்கலாம். இதில் லாஸ்ட்டில் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் என்ன பண்ண போகிறேன்னா வடைச்சட்டி வச்சு, எங்கே இந்த வடைச்சட்டிங்க, இந்தோ இந்த வடைச்சட்டியில் என்ன பண்ணால் எண்ணெய் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த கடலப்பருப்பு ஃபஸ்ட்டு போட்டு, அப்பா நேரியாது, கடலப்பருப்பு போட்டு லைட்டாக செகந்ததுக்கப்புறம் இந்த உடச்ச உளுந்து இதை போட்டு கொஞ்சம் நல்லா செகந்ததுக்கப்புறம் இந்த நிலக்கடலை போட்டு ஒரு வறுத்து விட்டு எண்ணெயில் அப்படியே குழம்பு கொதித்து நம்ம இறக்க போகிறோம் இல்லையா, அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது இதை கொட்டி அப்போ ஒரு கொதி இதை அது கொட்டின உடனே இறக்கிடலாம். இல்லையா அதை கொட்டி ஒரு கொதி விட்ட உடனே கூட இறக்கிடுங்க. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து நான் எல்லா பருப்பும் போடல. புளிக்குழம்புக்கு மட்டும் இது வந்து எண்ணெயில் பொரிஞ்சு பொறன்னு கிடச்சிதுன்னா வாய்க்கு சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. எனக்கு இந்த டேஸ்ட்டு. உங்களுக்கு வேணால் ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்லேயே போட்டுருங்க இதில். அவ்வளோதான்ப்பா. இது இறக்க போகிற நேரத்துக்கு எண்ணெய் ஊற்றி இந்த பருப்பு நிலக்கடலை பருப்பு இதெல்லாமே போட்டு வறுத்து கொட்டிடுங்க. லாஸ்ட்டில் என்ன பண்ணுறீங்க, இறக்க போகிற நேரத்துக்கு இதையும் கொட்டிடுங்க. இது என்னது, வரமல்லி, மிளகு, ஜீரகம், வெந்தயம், அவ்வளோதான். வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். கடைசியாக அதை கொட்டி ஒரு கொதி விட்டுருங்க. சூப்பராக இருக்கும். சரிங்களா? ஓகேப்பா. நீங்கள் இது ஃபுல்லாக வந்து நான் இறக்குற வரலையும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரியாதுல்ல, லேடிஸ் எல்லாம் சமையல் கலையில் புளி இல்லையா? நான் தான் ஆனால் கொஞ்சம் மக்கு யூடியூப்புக்காக அப்படியே நானே இது ப்ரிப்பேர் பண்ணது தான். எங்கள் ஊரில் கிராமத்தில் இப்படி தான் செய்வாங்க. நான் வந்து இதெல்லாம் எங்கள் அம்மா செஞ்சதை பார்த்தது தான். எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, சமைக்கிறது கற்றுக்கடி எவன் வீட்டில் போய் கஷ்டப்பட போறியோ அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போல்லாம் அந்த யோகமே இருக்காது. இப்போ வந்து ஐயோ அம்மா இருக்கும்போதே இன்னும் கற்றுக்குனா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக கற்றுருக்கலாமே. இப்போ யூடியூப் சேனலில் நல்லா நமக்கு ஒரு நல்ல வீடியோ போடுறது கிடைக்குமா. ஆனால் இப்போவும் ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மா செஞ்சது பார்த்ததே நான் அப்படி செய்கிறேன். இந்த தூள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜீரகம் பிடிக்காது, மிளகு பிடிக்காது, வரமல்லி வாசம் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் எதுவுமே போட தேவையில்ல. வெறும் வெந்தயம் மட்டும் வறுத்து போட்டுக்கலாம். ஆனால் வெந்தயம் பிடிக்காதவங்க யாரும் கிடையாது. அப்படி பிடிக்காதவங்க இருந்தீங்கன்னா தெரிஞ்சிக்காது. குழம்புல போடும்போது வெந்தயம் போடும்போது தெரிஞ்சிக்காது. மிளகு, ஜீரகம், வரமல்லிலாம் அவாய்ட் பண்ணிடலாம். வெறும் இது மட்டும் போடுங்க. எப்பயுமே வெந்தயம் பிடிக்காதவங்க கிடையாது. வெந்தயம் பிடிக்கலன்னா கொஞ்சமாக நுணுக்கி போட்டுங்க. ஆனால் அது போட்டால் தான் வாசனை. அதேமாரி விளக்கெண்ணெய் போடுறதுக்கு மறந்துடாதீங்க. சூப்பராக இருக்கும். சரிப்பா, அதோடு முடிச்சுக்கிறேன். இது புளிக்குழம்பு கொதித்த உடனே நான் சாப்பாடு இதில் போட்டு கிளறி ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டு விட்றேன். பாருங்கள். பாய்ப்பா.